வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு தாய் ஒரு மகள் கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜேம்ஸும் அவன் தந்தையும் புறப்பட்டு போன பின் டாரன்சன் பேஜின் முகத்தை நோக்கினான். என்று விரக்தியுடன் தலையசைத்து, அந்த பையனை பார்த்தால் பரிதாபமாய் இருக்கிறது. ஆனால் என் மனசின் ஒரு பகுதியில் கோபமுமே இருக்கிறது என்றான். ஜேம்ஸின் மீது மட்டுமில்லை, எல்லோர் மீதும் கோபம் வந்தது அவனுக்கு. விபத்தை ஏற்படுத்தியதற்காக பிலிப்பின் மீது, பொய் சொன்னதற்காக க்ளோவின் மீது, அந்த மற்ற காரை ஓட்டி வந்த பெண்மணியின் மீது. அவள் மீதும் தப்பு இருந்திருக்கலாம். 2 வண்டிகளும் மகா பயங்கரமாக மோதிக்கொண்டதால் எந்த கார் தன் பாதையை விட்டு விலகியது என்று சொல்ல முடியவில்லை என்று நெடுஞ்சாலை போலீசார் கொஞ்சம் முன்னால் அவனிடம் கூறியிருந்தார்கள். பிலிப்பின் இரத்தத்தில் மதுவின் அறிகுறி இருந்ததாயும், ஆனால் குடி போதையில் இருந்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்றும் ஆஸ்பத்திரியில் சொன்னார்கள். செனட்டரின் மனைவி நிதானத்துடன் இருந்ததாக தோன்றியதால் ஒன்றும் துருவவில்லையாம். பிலிப்பின் பக்கத்தில் ஆலிசன் இருந்ததால் வினாடி நேரம் அவன் கவனம் சிதறி இருக்கலாம் என்றும், ஆகவே விபத்துக்கு காரணம் அவனாக இருக்கலாம் என்றும் சொன்னார்கள். யாரும் எதையும் நிச்சயமாக சொல்லவில்லை. பேஜை பொறுத்தமட்டில் ஆலிசன் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறாளோ என்ற எண்ணத்தை தவிர வேறு எதுவும் தோன்றவில்லை. குழந்தையை பார்க்க வேண்டும், உடனே பார்க்க வேண்டும் என்று அவள் தவித்த தவிப்பு. மேலும் 1 மணி நேரம் ஓடிய பின் ஒரு நர்ஸ் அவளை நோக்கி வந்தாள். நியூரோ சர்ஜன்கள் உங்களை வர சொல்கிறார்கள் என்றாள். ஆலிசனை நான் பார்க்கலாமா? பேஜ் பதறினாள். கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அதற்கு முன் அவளுடைய நிலைமையை பற்றி டாக்டர்கள் உங்களிடம் சொல்வார்கள். வாருங்கள். நிலைமை? என்ன நிலைமை? நிலைமை பற்றி சொல்ல போகிறார்கள் என்றால் ஆலிசன் உயிரோடு இருக்கிறாள் என்று அர்த்தம். பேஜின் மனதில் ஒரு மூலை ஆறுதலால் படபடத்தது. டாரன்சன் அவளை கவலையுடன் பார்த்தான். நான் வேண்டுமானால் கூட வரட்டுமா என்றான். பேஜ் ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு சரி என்று தலையசைத்தாள். அவன் ஒரு நல்ல நண்பனாக இருந்து வந்திருக்கிறான். பள்ளிக்கூடத்தில் நடந்த 100கணக்கான நிகழ்ச்சிகளில் 2 பேரும் சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு அவனிடம் பிரியம் உண்டு. 2 பேரின் பெண்களும் உயிருக்குயிரான சிநேகிதிகள். டாக்டர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ என்று மனம் நடுங்கியது. ஆலிசனை பார்ப்பதற்கு அதைவிட பயமாயிருந்தது. மகளை பார்க்க வேண்டும் என்ற தவிப்போடு அவளை பார்க்கும்போது அவள் என்ன நிலைமையில் இருப்பாளோ என்ற அச்சமும் கூடவே தலை தூக்கி பேஜை உலுக்கி எடுத்தது. இருவருமாக புறப்பட்டு டாக்டர்களின் அறையை நோக்கி நடக்கையில், என்னோடு வருவதில் உங்களுக்கு ஒருவேளை தொந்தரவாக என்று பேஜ் தயங்கினாள். அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை, அவ்வளவு தாழ்ந்திருந்தது. அபத்தமாய் உளராதே என்றான் டாரன்சன். ஓட்டமும் நடையுமாக அவர்கள் போவதை பார்த்தவர்கள் அண்ணனும் தங்கையும் என்று நினைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு இருவர் தோற்றத்திலும் ஒற்றுமை இருந்தது. அவனுடன் இருப்பது அவள் மனசில் தெம்பு ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட ஆறுதலை அவள் வேறு எவரிடமும் பெற்றது கிடையாது. டாக்டர்கள் இருந்த அறையை அடைந்தார்கள். கதவை திறந்தபோது அங்கே 3 சர்ஜன்கள் இருப்பது தெரிந்தது. மூவரும் இன்னும் ஆபரேஷன் யூனிஃபாரத்தை அகற்றவில்லை. முக மூடிகளை மட்டும் கழற்றி கழுத்தை சுற்றி மாட்டிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவருடைய கவுனில் இரத்த கரை இருந்தது. ஆலிசனின் ரத்தமோ? நினைக்கும் போதே பேஜின் தேகம் உறைந்தது. என் பெண் எப்படி இருக்கிறாள்? அவளால் அந்த ஒரு கேள்வியைத்தான் கேட்க முடிந்தது. அந்த ஒரு எண்ணம்தான் அவள் மனதில் நிறைந்திருந்ததால். ஆனால் அவள் கேள்வியைப் போல அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு சின்னதாக இருக்கவில்லை சர்ஜன்களின் பதில். டாக்டர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ என்று நடுங்கிக் கொண்டு காத்திருந்தாள் பேஜ். உங்கள் பெண் உயிருடன் இருக்கிறாள் மிஸ்ஸஸ் பிராட் என்றார் தலைமை சர்ஜன். நல்ல திடகாத்திரமான பெண், ரொம்ப பலமான அடி, ரொம்ப பயங்கரமான காயம். இத்தனைக்கும் பின் அநேகமாக யாரும் உயிர் பிழைத்தே இருக்க மாட்டார்கள். இவள் பிழைத்திருக்கிறாள். அதுவே ஒரு நல்ல அறிகுறி. ஆனாலும் கூட அவள் குணமாவதற்கு வெகு தூரம் இருக்கிறது. அவர் கடகடவென்று சொல்ல சொல்ல பேஜ் மூச்சை பிடித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். தலைமை சர்ஜன் தொடர்ந்தார். அவளுடைய காயத்தை 2 வகையாக பிரிக்கலாம். இரண்டுமே மிகவும் சிக்கலானவை.
முதல் காயம் கார் மோதிய அந்த கணத்திலேயே ஏற்பட்டிருக்கிறது. மண்டை ஓட்டுடன் மூளை பகுதி இடித்து கழன்று போயிருக்கிறது. அதனால் நரம்பு திசுக்கள் நீண்டு இழுத்து கொண்டு போயிருக்க கூடும். இரத்த நாளங்கள் கிழிந்து போயிருக்கலாம். இது கடுமையான சேதம். டாரன்சனும் பேஜும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தலைமை சர்ஜன் கூறினார், முதல் காயத்தை காட்டிலும் இரண்டாவது காயம்தான் ரொம்ப பயங்கரமானது என்று தோன்றுகிறது. மண்டையோடு வெட்டப்பட்டு எலும்பு உடைந்து திறந்த காயமாகவே இருக்கிறது. மூளைப்பகுதி வெளியே தெரியும்படி திறந்து கிடக்கிறது. கார் மோதிய போது ஏதோ கூர்மையான தகடு அங்கே இருந்திருக்க வேண்டும். பேஜினால் தாங்க முடியவில்லை. வாய்விட்டு ஐயோ என்று கூவிவிட்டாள். தன்னையும் அறியாமல் டாரன்சனின் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள். தலைமை சர்ஜன் சொல்வதை கேட்கும்போது அவளுக்கு தலை சுற்றியது. எனினும் மயக்கம் போட்டு விழுந்துவிடக் கூடாது என்று உறுதி பூண்டாள். என்ன ஆனாலும் சரி, மனம் தளர்வதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டாள். டாக்டர்கள் சொல்வதை தெளிவாக மனசில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணியவளாக மௌனமாய் கேட்டவாறு நின்றிருந்தாள். ஒரு விஷயம் உங்கள் இருவருக்கும் சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்தார் தலைமை சர்ஜன். பேஜும் டாரன்சனும் கணவன் மனைவி என்று அவர் நினைத்திருப்பது தெரிந்தது. திறந்திருக்கும் காயத்துக்கு பக்கத்தில் உள்ள மற்ற பகுதி சேதமடையாமல் இருக்கிறது. ஆனால் இது போன்ற திறந்த தலை காயங்களால் சிறு சிறு கோளாறுகள் நீண்ட நாளைக்கு இருக்கும். எங்கள் கவலை முதல் காயத்தை பற்றியதுதான். நிறைய ரத்தம் கொட்டி விட்டதால் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள். மூளைக்கு போக வேண்டிய பிராண வாயுவும் குறைந்திருக்கிறது. எலும்பை சரிப்படுத்தி காயத்துக்கு கட்டு போட வேண்டும். மோதலினால் குருடாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூச்சு விடுவதற்கு சிரமப்படுகிறாள். குழாய் வழியே பிராணவாயு செலுத்தி கொண்டிருக்கிறோம். சிடி ஸ்கேன் எடுத்ததில் சில முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எதிரில் கற்சிலை போல் உட்கார்ந்திருக்கும் பேஜை பார்த்தார் தலைமை சர்ஜன். தான் சொன்னதெல்லாம் அவளுக்கு புரிந்திருக்கிறதா இல்லையா என்று சந்தேகமாக இருந்தது. நான் சொன்னது புரிந்ததா மிஸ்டர் பிராட் என்றார் டாரன்சனை நோக்கி. எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் அமைதியாக அவர் கேட்ட விதமே இன்னும் பயப்படுத்துவதாக இருந்தது. நான் மிஸ்டர் பிராட் அல்ல என்றான் டாரன்சன். சர்ஜன் கூறிய விவரங்களை கேட்டு அவன் குரலும் கம்மி போயிருந்தது. நான் இவர்களுடைய குடும்ப சிநேகிதன், அவ்வளவுதான் என்றான். தலைமை சர்ஜன் சற்று ஏமாற்றத்துடன், ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு பேஜிடம், நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் இல்லையா மிஸ்ஸஸ் பிராட் என்றார். ஏதோ கொஞ்சம் புரிந்த மாதிரி இருக்கிறது. என் பெண்ணுக்கு 2 பெரிய காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள். மண்டையோடு உடைந்து காயம் வெளியே தெரிகிறது என்கிறீர்கள். மூளை கழன்று விட்டது என்கிறீர்கள். இந்த காயங்களின் விளைவாக அவள் இறந்து போகக்கூடும் அல்லது நிரந்தரமாக மூளையில் கோளாறு ஏற்படும் என்கிறீர்கள். அத்துடன் கண்ணும் போய்விடலாம் என்கிறீர்கள் இல்லையா என்று பேச பேச அவள் கண்ணில் கண்ணீர் தளம்பிக் கொண்டிருந்தது. இவைகளை தவிர இனிமேல் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் சில இருக்கக்கூடும் என்றார் தலைமை சர்ஜன். மூளையில் வீக்கம், ரத்தம் கட்டிக்கொள்வது முதலியன இருக்கலாம். அதை இப்போது சொல்ல முடியாது. 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த கோளாறுகள் தெரியும். பேஜ் வெகு நேரமாக ஒரு கேள்வியை கேட்க நினைத்து, ஆனால் கேட்டால் என்ன பதில் வருமோ என்று பயந்து கேட்காமல் இருந்தாள். அதை இப்போது கேட்டாள். டாக்டர், அவள் நார்மலாக ஆவதற்கு சான்ஸ் இருக்கிறதா? என்றைக்காவது ஒரு நாள் அவள் நார்மலாக ஆவாளா? நார்மல் என்பது பல நிலைமைகளை பொறுத்திருக்கிறது மிஸ்ஸஸ் பிராட். அவள் மூளைக்காயம் தற்காலிகமானதாகவும் இருக்கலாம், நிரந்தரமானதாகவும் இருக்கலாம். பகுத்தறியும் சக்தி குறைந்து அவள் குணமே மாறலாம். எல்லாம் நல்லபடி நடந்து நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் சரியாகும். இல்லாவிட்டால் நினைவில்லாமல் கோமாவிலேயே நிரந்தரமாக கிடப்பாள். மூளையில் வீக்கம் எந்த அளவுக்கு ஏற்படும் என்பதை பொறுத்தது அது. அதனால் உடனேயே ஆபரேஷன் செய்ய நினைத்திருக்கிறோம். அதற்கான பேப்பர்களில் கையெழுத்திட்டு கொடுங்கள். ஒரு பந்தை விழுங்கினாற் போல அவள் நெஞ்சு அடைத்து கொண்டது. என் கணவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, நாளைக்குத்தான் தெரியும் என்றவள் பொழுது விடிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து, அதாவது இன்றைக்கு தெரியும் என்றாள். அவள் குரலில் தென்பட்ட வேதனை டாரன்சனுக்கு புரிந்தது. எப்படிப்பட்ட போராட்டம் அவளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். ஆயினும் அவளுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்றும் தெரியவில்லை. அவர் இல்லாவிட்டால் என்ன? உங்கள் பெண்ணுக்கு இதற்கு மேலும் காக்க வைக்க கூடாது மிஸ்ஸஸ் பிராட்.
ஸ்கேன் எடுத்தாயிற்று, எக்ஸ்ரே எடுத்தாயிற்று. இனி அடுத்த நடவடிக்கையில் இறங்கியாக வேண்டும். நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவள் உயிருக்கு அபாயம். பேப்பர்களில் நீங்கள் கையெழுத்து போடலாமே. கொஞ்சம் காத்திருக்க முடியாதா டாக்டர் என்ற பேஜ் பரிதாபமாக கேட்டாள். ஆலிசன் இவள் குழந்தை மட்டுமல்ல, பிராடின் குழந்தையும் தான். பிராட் இல்லாத போது இவ்வளவு பெரிய சிகிச்சைக்கு சம்மதிப்பது சரிதானா? அவள் குழம்பினாள். ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையுடன் பேசினார் தலைமை சர்ஜன். ஆபரேஷன் செய்யாவிட்டால் இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டாள். அப்படியே இருந்தாலும் அவள் மூளை இயங்குவது சந்தேகம். கண் பார்வையும் போய்விடும். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்றபடி தாரன்சனின் கையை அழுந்த பற்றி கொண்டாள் அவள். உங்கள் கணவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் மிஸ்ஸஸ் பிராட். நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்யலாம் என்று பார்க்கிறோம். இவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனால் பிழைத்த பின்னும் ஆலிசன் இவர்கள் சொல்வது போல கோமாவிலேயே கிடந்தால், ஆயுள் பூராவும் மூளை கோளாறுடனேயே இருக்க நேர்ந்தால், உயிர் பிழைத்ததற்கு என்ன அர்த்தம்? எந்த வெற்றியில் இது சேர்த்தி? ஆபரேஷனுக்கு சம்மதம் என்று ஃபாரத்தில் கையெழுத்திடுங்கள் மிஸ்ஸஸ் பிராட். என்ன சொல்கிறீர்கள்? ஒரு நீண்ட நிமிடம் மௌனமாக இருந்த பின் சம்மதம் என்ற தலையை அசைத்தாள் பேஜ். எப்போது ஆபரேஷன் ஆரம்பிக்கப் போகிறீர்கள் டாக்டர்? இன்னும் 1/2 மணி நேரத்தில். அதுவரையில் என் பெண்ணின் பக்கத்தில் நான் இருக்கலாமா என்றபோது அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. என் கண்மணியை பார்ப்பது இதுவே கடைசி தடவையாக இருக்குமோ? கடவுளே, வீட்டில் அவள் இருந்தபோது அவளுடன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசாமலே போய்விட்டேனே. நான் சொல்ல நினைப்பதையெல்லாம் சொல்ல முடியாமல் அற்பாயுசிலேயே என் குழந்தை போய்விடுவாளோ? சரி, வாருங்கள் என்று கூறி முன்னே நடந்தார் தலைமை சர்ஜன். எதுவும் பேசாமல் இருந்த மற்ற 2 சர்ஜன்களும் கூடவே வந்தார்கள். ஆனால் ஒன்று மிஸ்ஸஸ் பிராட் என்றார் தலைமை சர்ஜன். ஏகப்பட்ட காயங்களுடன் ஆலிசன் ஆழ்ந்த மயக்கத்தில் படுத்திருக்கிறாள். உங்கள் கண்ணுக்கு தெரியும் வெளிக்காயங்கள் அநேகமாக ஆறிவிடும். மூளையை பற்றித்தான் எதுவும் சொல்வதற்கில்லை என்று பேஜை எச்சரித்தபடி அழைத்து சென்றார் அவர். அவ்வளவு எச்சரிக்கை செய்திருந்த போதிலும் அப்படி ஒரு காட்சியை பேஜ் எதிர்பார்க்கவில்லை. கட்டிலில் ஆலிசன் கிடந்தாள். அருகில் ஒரு டாக்டரும் 2 நர்ஸ்களும் நின்றிருந்தார்கள். தொண்டையில் ஒரு டியூப், மூக்கில் ஒரு டியூப், கையில் ரத்தம் செலுத்தப்படும் குழாய், காலிலே ஒரு டியூப், அறை எங்கும் ஏராளமான கருவிகள், ஏராளமான மிஷின்கள், ஏராளமான மானிட்டர்கள். இவ்வளவுக்கும் நடுவே அழகிய ஆலிசன் முகமெல்லாம் சிதைந்தவளாக கிடந்தாள். அடையாளம் தெரியாத அளவுக்கு கோரம். ஒரு வெள்ளை துணி அவள் சுருள் முடியை மூடியிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த முடியை நீக்கி மொட்டையடித்து விடுவார்கள். ஆலிசனை அடையாளம் தெரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் பெற்ற தாயாருக்கு தன் குழந்தையை தெரியாமலா போகும்? அவள் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவள் இதயத்துக்கு தெரியும். மெதுவே நடந்து மகளின் அருகே சென்றாள். மௌனமாக நின்றாள். ஆலிசனின் காதுக்கு பக்கமாக குனிந்து கண்ணம்மா என்று மென்மையாக அழைத்தாள். தான் கூப்பிடுவது மகளின் உடம்புக்குள் தொலை தூரத்தில் எங்கோ இருக்கும் ஏதோ ஒரு உறுப்புக்கு கேட்கும். கேட்க வேண்டும் என்று அவள் உள்ளம் பிரார்த்தனை செய்தது. பேபி, ஐ லவ் யூ. என் கண்ணே, எல்லாம் நல்லபடி ஆகும்படி. கண்ணம்மா, ஆலி, ஐ லவ் யூ. நான் மட்டுமில்லை, நாங்கள் எல்லோருமே உன் மீது உயிரையே வைத்திருக்கிறோம் கண்ணம்மா. இந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அழுதவாறே மகளின் கையையும் தோளையும் காயம் படாமல் இருந்த ஒரே ஒரு கன்னத்தையும் வருடினாள். எத்தனை வெளுத்து போயிருக்கிறாள் குழந்தை, எவ்வளவு சிதைந்து போயிருக்கிறாள். இதயம் துடிப்பது மானிட்டரில் தெரியாவிட்டால் அவள் இறந்து விட்டாள் என்றே பேச்சு நினைத்திருப்பாள். நடந்ததையெல்லாம் இப்போது கூட அவளால் நம்ப முடியவில்லை. ஆலிசனை பார்க்க பார்க்க இதயத்தில் வலி எடுத்தது. பேபி, நாங்கள் எல்லோரும் உன்னை நேசிக்கிறோம். நீ நல்லபடி குணமடைவாய். குணமடைய வேண்டும். எனக்காக, அப்பாவுக்காக, உன் தம்பி ஆன்டிக்காக. மகளின் அருகில் வெகு நேரம் நின்றிருந்தாள். நேரமாகிறது என்று சர்ஜன்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆபரேஷனின் போது தானும் கூட இருக்கலாமா என்று பேச்சு கேட்டாள். ஆலிசனுக்கு என்னென்ன செய்கிறார்கள் என்பதை அருகில் இருந்து பார்க்க அவள் தவித்தாள். ஆனால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள்.
ஆலிசனின் தலையை மழிப்பது உள்பட பல வேலைகள் இருக்கின்றன என்றும் அதையெல்லாம் பார்க்க அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றும் சொன்னார்கள். நான் நான் எனக்கு அவளால் சொல்ல முடியவில்லை, திணறினாள். இறுதியில் நர்ஸிடம் கேட்டாள். வந்து என் பெண்ணின் தலையை மழித்ததும் கொஞ்சம் முடியை எடுத்து வைத்திருந்து எனக்கு தர முடியுமா? மகளின் முடியில் கொஞ்சம் தர வேண்டும் என்ற பேஜின் கோரிக்கையை கேட்டு அந்த நர்ஸ் திகைத்த போதிலும் அந்த தாயின் தாபம் அவளுக்கு புரிந்தது. நிச்சயமாய் கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம் என்று உறுதியளித்தாள். அதன் பின்னரும் ஆலிசனை பிரிந்து செல்ல பேஜினால் முடியவில்லை. மறுபடியும் மறுபடியும் மகளின் காதருகே குனிந்து, ஆலி, என் கண்ணம்மா, உன் மீது எப்பவும் பிரியமடி, கண்ணே, எப்பவும் எப்பவும் என்றாள். ஆலிசன் குழந்தையாக இருந்தபோது இந்த வார்த்தைகளை அடிக்கடி அவள் சொல்வது வழக்கம். பேஜுக்கு அது ஞாபகம் வந்தது. நினைவற்று கிடக்கும் ஆலிசனுக்கும் அவளுடைய உடம்பின் ஏதோ ஒரு கோடியில் அந்த நினைவு தங்கி இருக்கும். தன்னைத்தானே அந்த கட்டிலில் இருந்து கிழித்து விடுவித்துக் கொள்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக வெளியேறினாள் பேஜ். கண்களில் இருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டிருந்தது கண்ணீர். குழந்தையை மறுபடி உயிரோடு பார்ப்போமா இல்லையா என்று நினைக்கும் போதே வேதனை பிடுங்கி எடுத்தது. இல்லை இல்லை, ஆபரேஷன் மூலம் அவளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு மனசை திடப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள். வெராந்தாவில் தாரன்சன் அவளுக்காக காத்திருந்தான். அவளை பார்க்கையில் அவன் இதயம் வலித்தது. எப்படிப்பட்ட நரகத்தில் அவள் உழல்கிறாள் என்பதை அவள் முகமே காட்டியது. பேய் பிடித்த மாதிரி அல்லவா இருக்கிறாள்? ஆலிசனின் அறைக்குள் அவள் நுழைந்த போது, கதவு திறந்து மூடிய போது ஆலிசனை அவனும் பார்த்தான். அந்த ஒரு வினாடியே அவன் இதயம் பிளந்து விட்டது. அவனுடைய மகள் க்ளோவும் பலத்த காயங்களுடன் தான் கிடக்கிறாள். ஆனால் ஆலிசனின் அளவுக்கு பயங்கர மோசமில்லை. டாக்டர்கள் சொன்னதை அவனும் கேட்டிருந்ததால் ஆலிசன் பிழைப்பது துர்லபம் என்று அவனுக்கு தோன்றியது. ரொம்ப வருத்தமாயிருக்கிறது பேஜ் என்று அவள் தோள்களை பிடித்து கொண்டு சொன்னான். பேஜ் எதுவும் சொல்லவில்லை. வெகு நேரத்துக்கு நின்றவாறே அழுது கொண்டிருந்தாள். அழுவதை தவிர வேறென்ன செய்ய முடியும் அவளால்? முடிவே இல்லாத கொடுமையாக இரவு நீண்டு கொண்டே போயிற்று. அப்படிப்பட்ட ஓர் இரவு அவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் வந்ததே கிடையாது. ஆலிசனுக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒன்றுதான் அவள் நினைவில் நின்றது. நடுவில் ஒரு நர்ஸ் வந்து சிகிச்சை நல்லபடி நடப்பதாக சொன்னாள். ஆனால் இன்னும் பல மணி நேரம் ஆகும் என்றும் தெரிவித்தாள். ஆபரேஷனுக்கு சம்மதிப்பதாக பேஜ் எழுதி தர வேண்டிய பாரங்கள் வந்தன. அவற்றில் கையெழுத்திட்டு கொடுத்தனுப்பினாள். வா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்டு விட்டு வரலாம் என்றான் டாரன்சன். காஃபி வேண்டாம் என்றாள் அவள். சரி, கொஞ்சம் தண்ணீராவது குடித்து விட்டு வரலாம். வா, இடம் மாறினால் நல்லது. இன்னும் ரொம்ப நேரமாகும் ஆபரேஷன் முடிய என்றான் அவன். 12 முதல் 16 மணி நேரம் வரை பிடிக்கும் என்று தலைமை சர்ஜன் சொல்லியிருந்தார். விடிகாலை 4 மணி ஆகிறது. வீட்டுக்கு வேண்டுமானால் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு விட்டு வா, ஏன் என்றான். அவன் குரலில் கவலை நிரம்பி இருந்தது. கடந்த 8 வருடத்தில் தங்களுக்குள் ஏற்பட்டிருந்த நெருக்கத்தை விட அதிகமான நெருக்கம் இந்த சில மணி நேரத்தில் ஏற்பட்டிருப்பதாக தோன்றியது பேஜுக்கு. துணைக்கு அவன் இருப்பது குறித்து அவள் நெஞ்சு நன்றி பாராட்டியது. இவர் மட்டும் இப்போது இல்லை என்றால் நமக்கு பைத்தியமே பிடித்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். இல்லை, எனக்கு வீட்டுக்கு போக மனம் இல்லை என்றாள். அவள் மனநிலை தாரன்சனுக்கு புரிந்தது. அவனுக்கும் க்ளோவை விட்டுவிட்டு போக இஷ்டமில்லை. ஆனால் அவனை பொறுத்த மட்டில் வீட்டில் மூத்த மகன் நிக் இருக்கிறான். உடம்பு சரியில்லாத பையன் பிஜானை அவன் கவனித்துக் கொள்வான். நிலைமையை ஓரளவு நிக்கிடம் எடுத்து சொல்லிவிட்டுத்தான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தான். பேஜ் விஷயம் அப்படியல்ல. அவளுடைய பையன் ஆன்ட்டியை பார்த்து கொள்ள அங்கே யாரும் கிடையாது. அம்மாவும் இல்லாமல் அக்காவும் இல்லாமல் அவன் பயந்து போவானே, பாவம். ஆகவே பேஜ் தன் வீட்டுக்கு போய்விட்டு வந்தால் நன்றாயிருக்கும் என்று தோன்றியது. ஆனால் பேஜ் சம்மதிக்கவில்லை. ரொம்ப வற்புறுத்திய பின் அரை மனதாக மருத்துவமனையில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேஜ் வந்தான். அங்கே இருவரும் காஃபி சாப்பிட்டு கொண்டிருக்கையில், ஆன்ட்டியை யாரிடம் விட்டு விட்டு வந்தாய் என்று தாரன்சன் கேட்டான். பக்கத்து வீட்டில் ஜேன் என்று என் சிநேகிதி இருக்கிறாள். அவளை என் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். ஆன்ட்டிக்கு அவளை பிடிக்கும். அதனால் காலையில் அவன் எழுந்து கொள்ளும் போது பிரச்சனை இருக்காது.
வேறு வழி இல்லை. இப்போது எப்படி வீட்டுக்கு போவது என்று பெருமூச்சு விட்டவள், பொழுது விடிந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பிராட் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து தகவல் சொல்ல வேண்டும். அதுதான் என் ஒரே கவலை. போகிற இடத்தின் டெலிபோன் நம்பரை குறித்து வைக்க அவர் மறந்து போனது இந்த 16 வருடத்தில் இதுதான் முதல் தடவை என்றாள். சில சமயம் அப்படித்தான் நேரிட்டு விடுகிறது என்றான் டாரன்சன். பிராடிடம் என்ன சொல்லப் போகிறேன், எப்படி சொல்லப் போகிறேன் என்றே புரியவில்லை. அவருக்கு ஏலியிடம் எக்கச்சக்கமான பாசம். ஏலிக்கும் அப்படித்தான். அப்பா என்றால் உயிர். நம் எல்லோருக்குமே இது மகா பயங்கரமான இரவு பேச். காரை ஓட்டி வந்து இறந்து போனானே அந்த பையன் பிலிப், அவனுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாவம் என்றான் டாரன்சன். அப்படி சொன்ன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர்களே வந்துவிட்டார்கள். சாப்மனுக்கும் அவர் மனைவிக்கும் 45, 50 வயதிருக்கும். வசதி படைத்தவர்கள் என்பது அவர்கள் தோற்றத்திலேயே தெரிந்தது. ஆனால் கதி கலங்கி ஆடி போயிருந்தார்கள் இருவரும். வெளியூருக்கு சென்றிருந்தவர்கள் செய்தி கிடைத்ததும் உடனே புறப்பட்டு காரில் நெடுந்தூரம் பயணம் செய்து வந்து சேர்ந்திருந்தார்கள். விபத்தில் பிலிப் இறந்து போனான் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. அவன் அவர்களுடைய ஒரே குழந்தை. கல்யாணமாகி பல வருடங்கள் கழித்து பிறந்த பிள்ளை. விபத்தை பற்றி டாக்டர் அவர்களிடம் விவரித்து கொண்டிருந்த போது மிஸ்ஸஸ் சாப்மன் தலையை குனிந்தபடி அழுது கொண்டிருந்தாள். சாப்மன் அவள் இடையை அணைத்து கொண்டு வாய்விட்டே அழுதார். கார்கள் மோதிய வினாடியிலேயே பிலிப் இறந்துவிட்டான். தலையில் அடிபட்டு கழுத்தும் முதுகு எலும்பும் முறிந்து விட்டதால் பிழைத்திருக்க சான்ஸே இல்லை என்றார் டாக்டர். இரத்த பரிசோதனை செய்த போது பிலிப்பின் இரத்தத்தில் ரொம்ப குறைந்த அளவுக்கு ஆல்கஹால் இருந்தது தெரிய வந்தது என்று டாக்டர் தெரிவித்தார். சட்டப்படி அது அப்படி ஒன்றும் அதிக அளவு இல்லை. ஆனால் சிறு வயது பையனாக இருப்பதால் அதுவே அதிகமாக இருக்கலாம். அதை வைத்து விபத்துக்கு அவன்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. யார் மீது யார் மோதினார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை. அந்த மற்ற காரை ஓட்டி வந்தவர் செனட்டர் ஹட்சின்ஸின் மனைவி லாரா. உங்கள் பிள்ளை இறந்து போனதில் ரொம்பவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாள். யார் அதிர்ச்சி அடைந்து என்ன? போன பிள்ளை போனவன்தான். அழுத வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்த சாப்மனின் மனைவி மேரிக்கு பிலிப் ஒருவேளை குடி போதையில் இருந்திருக்கலாம் என்கிற மாதிரி டாக்டர் சொன்னதை கேட்டு கோபம் வந்தது. அந்த அம்மாளுக்கு இரத்த பரிசோதனை செய்தார்களா என்று கேட்டாள். இல்லை, அவர் நிதானத்தில் இருந்தார் என்று போலீசில் நிச்சயமாக சொல்கிறார்கள் என்று டாக்டர் சொன்னவுடன் மேரிக்கு மட்டுமல்ல சாப்மனுக்கும் கடும் கோபம் ஏற்பட்டது. அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர். தன் மகனை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். குடி போதையில் இருந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் செனட்டரின் மனைவியிடம் மட்டும் எந்த விசாரணையும் செய்யாமல் விட்டிருக்கிறார்கள். எத்தனை பெரிய அநீதி! என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? என் பிள்ளை 17 வயது பையன் என்பதால் அவன் அரை கிளாஸ் ஒயினோ அல்லது அது மாதிரி ஏதாவதோ குடித்திருந்தால் அவன் மீது சுலபமாய் குற்றம் சாட்டி விடலாம். அதே சமயம் ஒரு பெரிய பெண் பிள்ளை எவ்வளவு குடித்திருந்தாலும் குடி போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி இருந்தாலும் அவளை விட்டு விடலாம். ஏனென்றால் அவள் ஒரு அரசியல்வாதியின் பெண்டாட்டி, அப்படித்தானே என்று இறைந்தார். என் பிள்ளையை எனக்கு தெரியும் என்று உருமினார் சாப்மன். அவன் குடிக்கிறவனே இல்லை. அப்படியே குடித்தாலும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக ஒயின் தான் குடிப்பான். அதுவும் கார் ஓட்டும் போது குடித்திருக்கவே மாட்டான் என்று திரும்ப திரும்ப சொன்னாரே தவிர யார் மீது குற்றம் சொல்லி என்ன பயன் என்பது அவருக்கும் தெரியவில்லை, அவர் மனைவிக்கும் தெரியவில்லை. எட்டத்தில் நின்றபடி ஒரு பத்திரிகை நிருபர் அவர்களை படம் பிடித்து கொண்டிருந்தான். அவனை அடித்து விரட்ட வேண்டும் போல் இருந்தது சாப்மனுக்கு. ஆத்திரத்தை அடக்கி கொண்டார். பிலிப்பின் சடலத்தை கண்டபோது அவர்களுடைய துக்கம் எல்லை மீறியது. தாங்களும் சவமாகிவிட்ட மாதிரி ஒரு நிமிடம் அசைவற்று நின்றார்கள். சாப்மன் கதறி அழுதார். மேரி குனிந்து மகனை முத்தமிட்டாள். 17 வருடங்களுக்கு முன் அன்னையாகிவிட்ட பூரிப்புடன் அவனை கையில் ஏந்தி மகிழ்ந்தது இப்போதுதான் போல் இருந்தது. அந்த குழந்தையை தன் கையில் இருந்து யாரும் பறிக்கப் போவதில்லை என்று எண்ணியதெல்லாம் எத்தனை பொய்யாகிவிட்டது. இன்னொரு பத்திரிகை நிருபரும் அவர்களை படம் எடுத்தார். இப்போது சாப்மன் அவர் மீது கோபப்படவில்லை. தன் கோபம் எல்லோருக்கும் தெரியட்டும் என்றே தீர்மானித்தவராக, இத இப்படியே விடமாட்டேன். ஒரு செனட்டரின் மனைவியை காப்பாற்றுவதற்காக, செனட்டரின் பெயரையும் பதவியையும் காப்பாற்றுவதற்காக என் பிள்ளையின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த நான் இடம் கொடுக்க போவதில்லை
என்று சொல்லியபடி மனைவியை அழைத்து கொண்டு காருக்கு திரும்பினார். டாரன்சனும் பேஜும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். பல பலவென்று பொழுது விடிந்து கொண்டிருந்தது. இனிமையான கதகதப்பான வசந்த காலம். ஆனால் பேஜுக்கு அது வசந்தமாக இருக்கவில்லை. அவள் இதயத்தில் குளிரும் பனியும் குடிகொண்டிருந்தன. யாராலும் அகற்ற முடியாத அளவுக்கு பேஜின் முகத்தில் வேதனை குடிகொண்டிருந்தது. டாரன்சனை பரிதாபமாக பார்த்தாள். தலைமை சர்ஜன் டாக்டர் ஹேமர்மேன் சொன்னதை நினைக்க நினைக்க மனசில் பயங்கரமான எண்ணங்கள் ஓடுகின்றன என்றாள். அவர் சொன்ன மாதிரி மூளையில் சேதம் ஏற்பட்டிருந்தால் உடம்போ மனமோ பலமாய் பாதிக்கப்பட்டிருக்குமே. அந்த நிலைமையை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? அந்த மாதிரி குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்க்கையை என்றவள் நாக்கை கடித்து கொண்டாள். டாரன்சனுக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்கிறான். மன வளர்ச்சி இல்லாமல் அவனை வைத்து கொண்டு அவன் சமாளித்து கொண்டு வருகிறான். சாரி, வாயில் வந்துவிட்டது, யோசனை இல்லாமல் பேசிவிட்டேன் என்றாள். பரவாயில்லை, உன் வேதனை எனக்கு புரிகிறது. க்ளோவின் கால்களை பற்றி நானும் அப்படித்தான் என்று நினைத்து வேதனைப்படுகிறேன். அன்று என் குழந்தை பிஜானுக்கு மன வளர்ச்சி இருக்காது என்று டாக்டர்கள் சொன்ன போதும் அப்படித்தான் இருந்தது. என்ன செய்ய என்றான் டாரன்சன். இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மனம் திறந்து பேசிக்கொண்டார்கள். எதிர்காலத்தில் எப்படி எப்படி சமாளித்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு இருவர் மனதிலும் மேலோங்கி இருந்தது. சற்றே மனச்சுமை குறைந்தவளாக பேஜ் அவனை ஏறிட்டு நோக்கினாள். தன்னை போலவே அவனும் அவசர அவசரமாக வந்ததில் கசங்கிய தலையுடன் கண்ணா பின்னா வென்ற உடையுடன் வந்திருப்பதைக் கண்டு அவளையும் அறியாமல் மெல்லிய பொன்சிரிப்பு வந்தது. தன்னையே ஒரு முறை பார்த்து கொண்டவள் ஓட்டமாய் புறப்பட்டு வந்ததில் நான் ட்ரெஸ் என்று ஒன்றை மாட்டிக்கொண்டேனே என்பதே ஆச்சரியமாக இருக்கிறது என்றாள். அந்த நீண்ட ராத்திரியில் முதல் முறையாக டாரன்சனும் புன்னகை செய்தான். நான் அணிந்திருப்பது என் பெரிய பிள்ளை நிக்கியினுடைய ஜீன்ஸ் ஷர்ட், சின்னவன் பிஜானியினுடையது. காரை எடுக்கும்போது அங்கே கிடந்த ஷூக்களை மாட்டிக்கொண்டேன். யாருடையது என்றே தெரியாது என்றவன். பிஜானை பற்றி உன்னிடம் நான் அதிகம் சொன்னது கிடையாது. அவன் பிறந்தது முதலே என் மனைவி டானாவுக்கு பிடிக்கவில்லை. அவனை வெறுத்தாள். அப்படி ஒரு குழந்தை பிறந்ததற்கு நான் தான் காரணம் என்பது போல என்னையும் வெறுத்து லண்டனுக்கு போய்விட்டாள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான விடுதியில் அவனை சேர்த்துவிட வேண்டும் என்பது அவள் அபிப்பிராயம். ஆமாம், சேர்த்திருக்கலாமே. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எங்கள் குடும்பம் நார்வே நாட்டில் இருந்து வந்தது. அந்த இரத்தம் என் உடம்பில் ஓடுவதால் ஒரு பிடிவாதம். கஷ்டம் ஏற்பட்டால் எதிர்த்து நிற்க வேண்டுமே தவிர ஓட்டம் பிடிக்க கூடாது என்பது என் அபிப்பிராயம். பிஜானை வளர்ப்பது அப்படியொன்றும் கஷ்டமாகவும் இல்லை. புத்திசாலி பையன். வீட்டில் தச்சு வேலைகள் செய்கிறான். நன்றாக சாப்பிடுகிறான். ஹாசிய உணர்ச்சி இருக்கிறது. கார் ஓட்டக்கூட கற்றுக்கொண்டு வருகிறான். டாக்டர், பேங்க் டைரக்டர் என்ற பெரிய பெரிய வேலைகளுக்கு அவன் போக முடியாது. ஆனால் வாழ்க்கையை சமாளித்துக் கொள்வான். டாரன்சன் சொல்லிக் கொண்டிருக்கையில் பேஜ் தன் கணவனை பற்றி நினைத்து கொண்டாள். பிஜான் மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் பிராட் தாக்கு பிடித்திருக்க மாட்டார், ஓட்டம் பிடித்திருப்பார். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது பொழுது விடிந்து மணி 8 ஆகி இருந்தது. லண்டனுக்கு போன் போட்டு டானாவுக்கு விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று எழுந்து கொண்டான் டாரன்சன். நானும் தான் பிராடுக்கு போன் செய்ய வேண்டும். அவரோடு வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று பார்க்கிறேன். நீங்கள் முதலில் போய்விட்டு வாருங்கள் என்றாள் பேஜ். டானாவை பிரிந்து வாழ்க்கை நடத்தும் போதிலும் அவளுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்ற கடமை உணர்வு டாரன்சனிடம் இருப்பதை எண்ணி அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சற்றைக்கெல்லாம் டாரன்சன் திரும்பி வந்தான். டானா கிடைத்தாளா என்று கேட்டாள். கிடைத்தாள். விடுமுறைக்காக வெளியூர் போய்விட்டு இப்போதுதான் லண்டன் திரும்பினாளாம். க்ளோ விஷயத்தை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அவளுக்கு. எல்லாம் என் தப்பு என்கிறாள். ராத்திரியில் க்ளோவை ஏன் தனியாக அனுப்பினீர்கள் என்று திட்டுகிறாள். டானா உங்களை குற்றம் சொல்வது நியாயமில்லை என்ற பேஜ் குறுக்கிட்டாள். உங்கள் மீது தப்பில்லை, விதியின் மீதுதான் தப்பு. அல்லது அந்த மற்ற காரை ஓட்டி வந்தாலே செனட்டர் பெண்டாட்டி லாரா ஹட்சின்ஸ், அவள் தப்பாகவும் இருக்கலாம். அப்போது அவர்களை நோக்கி எலும்பு முறிவு சர்ஜன் வந்தார். க்ளோவுக்கு ஆபரேஷன் செய்தவர். க்ளோ எப்படி இருக்கிறாள் என்று இருவரும் ஒரே குரலில் கேட்டார்கள். ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்து விட்டது என்று அந்த டாக்டர் சொல்லும் போதே
டாரன்சனின் கண்ணில் இருந்து கரகரவென்ற கண்ணீர் வழிந்தது. ரத்தம் ரொம்ப கொட்டிவிட்டது. பாவம், இடுப்பு எலும்பு, தொடை எலும்பு எல்லாம் சரி பண்ணிவிட்டோம். எலும்பு முறிவுக்காக எல்லா இடத்திலும் கம்பிகளும் ஊசிகளும் செருகி இருக்கிறோம். 2 வருஷம் கழித்துத்தான் அதையெல்லாம் எடுக்க வேண்டும். அதன் பிறகு அநேகமாய் அவள் கால்கள் சரியாகி தானாக நடக்க முடியும். நிச்சயமாய் சொல்ல இன்னும் சில வாரங்கள் போக வேண்டும் என்றார் டாக்டர். அவர் குரலில் சந்தோஷமும் திருப்தியும் வெளிப்பட்டன. நான் போய் பார்க்கலாமா என்றான் டாரன்சன் ஆர்வத்துடன். இல்லை, பகல் வரையில் அவள் ஆபரேஷன் அறையில் இருப்பாள். பிறகு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு அழைத்து வருவோம். அங்கே 1 வாரம் இருக்க வேண்டியிருக்கும். அதன்பின் அவளை வார்டுக்கு கொண்டு வருவோம். இன்று சாயந்தரம் ரத்தம் செலுத்த வேண்டும். க்ளோவின் ரத்த குரூப் தானே நீங்களும் உங்கள் மகன்களும்? ஆமாம் என்று டாரன்சன் சொன்னதும் சர்ஜன் சொன்னார், நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு சாயந்தரமாய் வாருங்களேன். அதற்குள் உங்கள் பெண் ஐசியூவுக்கு வந்து விடுவாள். எப்படியும் 1 மாத காலம் அவள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியிருக்கும். இப்போது இருந்தே ஏன் கஷ்டப்படுகிறீர்கள்? கவலைப்படாமல் வீட்டுக்கு போய்விட்டு வாருங்கள். சர்ஜன் திரும்பி சென்று விட்டார். கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போய் இருந்துவிட்டு வரலாம் என்றுதான் டாரன்சனுக்கும் தோன்றியது. ஆனால் ஆலிசனை பற்றி இன்னும் தகவல் வராத போது பேஜை தனியே விட்டுவிட்டு போக மனம் வரவில்லை. வெயிட்டிங் ரூமில் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறேன். நீ போய் பிராடை பற்றி விசாரித்து விட்டு வா என்றான். பிராடுடன் வேலை பார்க்கும் பாலண்டின் என்பவரை பற்றி பேஜுக்கு தெரியும். அவருடைய போன் நம்பரும் கைவசம் இருந்தது. பாலண்டின் இடமும் அவர் மனைவியிடமும் விவரத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு, உங்கள் கம்பெனி பிரசிடென்ட்டை பார்ப்பதற்காக பிராட் கிளீவ்லந்துக்கு போயிருக்கிறார். அவருடன் இன்று கால்ஃப் விளையாட போவதாய் சொன்னார். ஆனால் எங்கே தங்கி இருக்கிறார் என்று தெரியவில்லை. நீங்கள் தயவு பண்ணி பிரசிடென்ட்டுக்கு போன் பண்ணி விசாரியுங்கள். பிராட் எங்கே தங்கி இருக்கிறார் என்று அவருக்கு தெரிந்திருக்கும். இல்லாவிட்டால் கால்ஃப் விளையாட வரும்போது தகவல் சொல்வார் என்றாள் பேஜ். விபத்தை பற்றி கேட்க வருத்தமாக இருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக ஆகும். கவலைப்படாமல் இருங்கள். நான் பிரசிடென்ட்டுடன் பேசிவிட்டு உங்களை கூப்பிடுகிறேன் என்றார் பாலண்டின். தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு பேஜ் காத்திருந்தாள். 1 மணி நேரம் கழித்துத்தான் பாலண்டின் அவளை கூப்பிட்டார். பிரசிடென்ட்டுடன் பேசிவிட்டேன். பிராட் நேற்று அங்கே வரவில்லையாம். ஞாயிற்றுக்கிழமை என்னுடன் கால்ஃப் விளையாட வருவதாக பேசக்கூட இல்லையே என்கிறார் பிரசிடென்ட். மறுபடியும் ஏதாவது தகவல் கிடைத்தால் உங்களை கூப்பிடுகிறேன் என்றார். போனை மெதுவே திரும்ப வைத்தாள் பேஜ். பிராட் கிளீவ்லந்துக்கு போகவில்லையா? பின்னே எங்கே போனார்? பிரசிடென்ட்டுடன் கால்ஃப் விளையாட போவதாக ஏன் சொல்ல வேண்டும்? பகல் 2 மணி. க்ளோவை இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு அழைத்து வந்திருப்பதாக தகவல் வந்தது. டாரன்சன் போய் பார்த்தாள். அப்பப்பா டாரன்சன் போய் பார்த்தான். அப்பப்பா, எத்தனை கம்பிகள், சிம்புகள், டியூபுகள் இன்னும் கட்டு போடவில்லை. க்ளோ அரை மயக்கத்தில் இருந்தாள். ஆனால் அப்பாவை அடையாளம் கண்டு கொண்டாள் என்பது அவள் கண்களில் தெரிந்தது. டாக்டர்கள் நம்பிக்கையாயும் திருப்தியாயும் சொல்வதை கேட்டு ஆறுதல் அடைந்தவனாக திரும்பி வந்தான் டாரன்சன். எப்படி இருக்கிறாள் என்று பேஜ் கேட்டாள். அந்த கம்பிகளையும் டியூபுகளையும் பார்க்கவே பயமாய் இருக்கிறது. ஆனால் கண்டத்தில் இருந்து தப்பிவிட்டாள். கட்டு போடவில்லை இன்னும். இந்த மட்டோடு விட்டாரே என்று கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றான் அவன். பேஜிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. கடவுள் இந்த மட்டோடு விட்டாரே என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த மட்டில் கூட ஏன் நடக்க வேண்டும்? நேற்று இதே நேரத்துக்கு ஆலிசன் எப்படி இருந்தாள்? சிரித்து கொண்டு குதித்து கொண்டு என்னோடு ஸ்வெட்டர் வேண்டும் என்று தொணத்து கொண்டு எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருந்தாள்! 24 மணி நேரத்துக்குள் ஏன் இப்படி ஆக வேண்டும்? சரி சரி, வருத்தப்படாதே என்று அவள் கைகளை ஆறுதலாக தட்டி கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் அவள் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான் டாரன்சன். 3 மணி ஆயிற்று. நான் வீட்டுக்கு போய் என் பிள்ளைகள் நிக்கையும் பிஜானையும் அழைத்து வரலாம் என்றிருக்கிறேன். பிஜான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறான் என்று நிக் சொன்னான். க்ளோவை பார்த்தால் கொஞ்சம் ஆறுதல் அடைவான். ஏதாவது அவசரமானால் எனக்கு வீட்டுக்கு போன் செய் என்று கூறிவிட்டு டாரன்சன் புறப்பட்டான். தன் அம்மாவுக்கு போன் செய்து சொல்லலாமா என்று பேஜ் நினைத்தாள். ஆனால் கணவனுக்கு சொல்லும் முன் அம்மாவுக்கு சொல்வது சரி என்று படவில்லை. மறுபடியும் பிராடை பற்றியே அவள் எண்ணம் திரும்பியது. அவர் எங்கேதான் போயிருப்பார்? பிரசிடென்ட்டுடன் கால்ஃப் ஆடப்போவதாக சொல்லிவிட்டு வேறு எங்கேதான் போனார்? அவள் மனதில் விபரீதமான சந்தேகங்கள் முளைவிட்டன.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.